வணக்கம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா கண்ணால முருங்கை அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்தில். இந்த முருங்கைக்கு பேர் வந்து கல்யாண முருங்கை. சில ஊரில் வந்து முள் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இலைகள் இருக்குது பாருங்கள். இந்த இலைகளில் கொழுந்து இலையாக பறித்து நடுவில் உள்ள நரம்புகளை நீக்கி அரிசி மாவோடு சேர்த்து அரைச்சி அடை சுட்டு சாப்பிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இருமலுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. வயது முதிர்ந்தும் பூப்பை எய்தாத பெண்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து அரைச்சி கஷாயமாக கொடுப்பாங்க, அவங்க பூப்பையணும் அப்படிங்கிறதுக்காக. இது பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு இது மரங்க அது. இது கல்யாணத்தில் வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டும்போது அங்கே வந்து 2 குச்சிகளை வச்சுருப்பாங்க, அரசாணி கால்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண முருங்கை ஒரு போத்தும் ஒதியம் போத்தும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது நட்டவுடனே பொழைச்சிக்கும். இதை பார்த்திங்கன்னா, இந்த செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்தி பூ என்ன கலரில் இருக்குது, இதே கலரில் பூக்குங்க இதனுடைய பூ. அந்த பூவினுடைய வடிவம் எப்படின்னா, பெண்களுடைய கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும் அந்த வடிவம். இது பெண்களுக்கான ஒரு அற்புதமான மருந்து. மாதவிடாய் கோளாறுகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு தீர்வு இந்த பூ. அது மாதிரி வந்து எல்லார் வீட்லேயுமே கிராமங்களில் வேலி ஓரத்தில் வேலியில் ஒரு மரமாக இருந்துச்சு. இப்போ இந்த மரத்தெல்லாம் பார்க்க முடியல. முயல்களுக்கு இந்த இலையை தான் பறித்து எடுத்துகிட்டு போவாங்க முயல் வளர்க்குறவங்க. அற்புதமான மருந்துங்க இது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கண்ணால முருங்கை இல்லாத வீட்டில் கரும்பு பிடிச்ச இருமல் வந்து போகும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நல்ல மரங்க இது. இவ்வளோ மரங்கள்